ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஆர்ஜி கேமிங். என்ன பண்ண போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். ஒருத்தவங்க வந்து ஆர்ட் கேம் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ நான் ஃபோன்லாம் விளாட்ல, ஃபோன் தான் விளாட்றேன். நான் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் ஏற்ற முடியும், ஆனால் ஏற்றி பார்த்தா வரமாட்டேன். அது வந்து வரமாட்டேங்குது. பிசிலாம் விளாட்ணுமால. சரி, ப்ளே ஸ்டோரில் போய் நான் பார்த்தேன். லேக் அடிக்குது ரொம்ப. வேறு நேஷனல் கேம் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. இதெல்லாம் நான் விளாட முடியல, சாரி. ஏன்னா சொல்லிப்பேன் பேசி வேணும், நான் பேசியாக வச்சிடல. பேசி வாங்கினா எடுத்து போட்டுடலாம் கன்ஃபார்ம். ஓகே, நம்ம வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? விளாட முடியல. ஃபோனில் லேக் அடிக்கிறது, ரொம்ப லேக் அடிக்குது. ஃபோனில் வேறு மாதிரி காமிக்குது, பீஸ்ண்டாக வேறு மாதிரி இருக்குது. அதில் வாங்கினோடனே நான் வீடியோ எடுத்து போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1. நம்ம மைண்ட் கிராஃப்ட் எனக்கு விளாத்துணும் கைஸ். எல்லாத்தையும் அண்ணாலும் கூட இல்லை, இன்னும் ஆடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வில்லேஜ் ஆட போகிறோம். இப்போ ஓகே, நான் தலான்னு போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டுக்கும் எப்படியா நம்ம பாவம்ல மாடு. ஓகே, சாரி காய்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம சாண்ட் மைண்ட் பண்ணிக்கலாம். சாண்டில் நம்ம என்ன கிடைக்கும்னா கிளாஸ் கிடைக்கும். ஆனால் கிளாஸ்லாம் நம்ம வீட்டுக்கு இருக்குதா, வீட்டு நம்ம செஞ்சால் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை. இப்போ நான் கட் பண்ணிப்பேன். ஓகே, கட் பண்ணேன் எடுத்துகிட்டு போனோம். நிறையா வச்சுக்கிறேன். இப்போ என்ன கிளாஸ் நம்ம சன்செட் மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆட்டுக்குட்டி. நான் ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா? மூஞ்சி பாருங்க காய்ஸ், அவர் கேன்சராம். அது சரி பண்ணட்டுருக்கு. நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதில் அது நீங்கள் இன்ன வரைக்கும் லைக் பண்ணல, அதால் நான் ஒரு அடி அடிச்சு அது செத்துருமா என்கிட்ட சொல்லிடுச்சு. செத்துச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் கைஸ் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல? ஓகே, நம்ம இப்போ ஒரு 12 சப்ஸ்கிரைபர்னுக்குது. நான் அடுத்தனை கேட்டேன் 50 கேட்டேன். ஏன்னா நம்ம லைவ் போடணும் சாஸில், அதெல்லாம் 50 எப்படியோ 50 எடுத்துடணும். ஓகே, பார்ட் 2 எப்போ போகலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 நான் எடுத்துதான் எடுக்கல. பார்ட் 2 இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ வில்லேஜ் இருக்குல்ல, வில்லேஜ் தான் தேட போகணும். வில்லேஜுக்கே அக்கோஸ் 11 நிமிஷம். இப்போ நான் ஏன் ஃப்ரீ ஃபயருக்கு நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவோம். இதான் நம்ம சவுண்ட் குறைக்கணும். கேம் சவுண்டு இருக்குல்ல, கேம் செட்டிங்கில் போய் சவுண்ட் குறைக்கணும். எப்படி குறைக்கிறது தெரில, இல்லையா? அந்த கிளாஸ் சவுண்டு தான் கேட்கும். அதால் அவங்க அது எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணலாம், ஆனால் விடுங்க, பார்த்துப்போம். நம்ம பெரிய ஆள், எல்லோரும் ஈத்து போட்டு அடிப்போம். அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுவால எல்லோரும் நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ கிராஃப்ட் டேபிள் அது தூக்கி போட்டு இப்போ என்ன செய்யலாம் மறந்துட்டுன்னு. ஓகே, ஸ்டோன் பிக்காஸ் பெட்டு இருக்கும். நம்ம இப்போ 3 ஆடு சாவடிச்சா அது இது மாதிரி ஸ்டோன் மாதிரி கிடைக்கும், வெள்ளை கலரில், ஒயிட் கலரில். அதை எடுத்து நம்ம வுட்டு இருக்குல்ல, அதுலேருந்து ஒன்று கேபிள் சவுண்டுன்னு நினைக்கிறேன். அது கேபிள் சவுண்ட் நிறையா, அது பேர் எனக்கு தெரில கைஸ். நாம வந்து சொல்கிறேன், வுட்டுலேருந்து ஏதோ கிடைக்குமே, ஏதோ பீஸ் மாதிரி. அது 3 எடுத்தா பெட்டு கிடச்சிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் பேசுகிற நேரத்தில் வில்லேஜ் போட்டாச்சு. நீங்கள் கேட்டால் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நேரமாக வில்லேஜ் என்ன தெரியுமா, நான் டூ டே தான் அந்த மைண்ட் கிராஃப்டில் 2 டே அது கற்றுட்டு ஒரு 2 டே 3 மணி நேரமாக அதே தேடினேன். அதை கற்று எடிட்டில் தூக்கிட்டேன். அப்படி தேடிதான் கிடச்சிடும் சொல்லி தேடினே இருக்கிறேங்க. ஓகே, என்ன ரெக்கை செத்து. ஓகே, லைட்டு எட்டுக்குங்கடா, லைட் எடுக்கலாம். நம்ம வீடு கட்டினா யூஸ் ஆகும்ல, அதுக்காக நம்ம அட்டை பார்த்துல என்ன பண்ண போனால் வீடு தான் கட்ட போகிறோம். ஹவுஸ் மேக்கிங் வீடியோ. ஓகே, நம்ம ரொம்ப கிராண்டாக கட்ட போகிறோம். அதுக்கு நான் ஆஃப்லைனில் நம்ம எடுத்துருவோம். ஓகே, மெசேஜ் வேறு வருது.
ஓகே விடுங்க, சவுண்டே டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே விடுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ பேர் இப்போ நம்ம டைப் பண்ணாங்களா, அவங்க பேர் என்னன்னா அவங்க பேர் போடலப்பா. ஓகே ப்ரோ, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம், விவசாயம் தம்பி விவசாயம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மைண்ட் பண்ணு. ஆனால் இதுலேருந்து நம்ம பெட் எடுக்க போகிறோம். பிரெட்டா தெரில, பன்னு நினைக்கிறேன், பன்னு ப்ரெட்டு ப்ரெட்டு எடுப்போம். ஓகே ப்ரெட்டு ரெண்டும் குழப்பிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், விவசாயம் தம்பி விவசாயம் எங்கள் நெஞ்சில் இல்லை விவசாயம். நம்ம எப்பயும் நேர்மையாக உழைப்போம், எல்லாத்தையும் நம்மளே விவசாயம் பண்ணணும். வில்லேஜ் கிட்ட தான் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே நம்ம அப்படியே 21 சீடு கிடச்சிட்டு நம்ம அடுத்த வீடு என்ன பண்ண போகிறோம், ஹவுஸ் கட்டிடலாம். ஹவுஸ் கட்டிட்டு இந்த ஃபார்மு என்ன ஃபார்மா, இது பிளான்ஸ் ஃபார்மு, அதுக்கடுத்துட்டு கோழி ஃபார்ம்னு நினைக்கிறேன். கோழி ஃபார்ம், ஆட் ஃபார்ம், மாட் ஃபார்ம், எல்லா ஃபார்ம் போட்டு ஃபீட் பண்ணி நிறையா ஆக்கிடலாம். ஆக்கிட்டு வேறு என்னென்ன ஃபார்ம் இருக்குது, பிக் ஃபார்ம், அதுக்கடுத்து அவ்வளோ அங்கே கேரட் இருக்குது நம்மக்கிட்ட. கேரட் 2 இருக்குது. கேரட்டை நான் சாப்பிட மாட்டேன். கேரட் வச்சு பிக்கை கூட்டு வந்துடலாம். ஓகே இப்போ வந்து அந்த கோட் வாங்க சார், அது இதில் செய்வாங்க, ஹார்டில் இந்த கோட் இருக்குல்ல, கோட்டா ஐயோ குழப்பிக்கிச்சு. கோட்டுவான், ஆடு அதுலேருந்து எடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு சீடு மாதிரி ஒன்று கிடைக்கும். ஒரு ஆடில் இது இருக்குல்ல, ஐயோ என்ன பண்ணிட்டு சின்ன செடியோட காமிக்கிட்டு. ஓகே இப்போ என்ன பண்ணால் ஏதோ பக் ஆயிடுச்சு, ஏதோ லைஃப் எதுவுமே காட்டல. என்னன்னா க்ரியேட்டிவ் ஆனில் இருக்குது. ஓகே அதுக்கதெல்லாம் கேட்டால் எங்கள் அண்ணன் வேலை அது. நான் ஃபோனை வச்சுட்டு தண்ணி குடிக்க போனானா, க்ரியேட்டிவ் ஆன் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டான். அதுதான் பக்கில் திருப்பியும் பஸ்ஸுன்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பியும் ஆனால் இது இருக்குல்ல, மேலே தெர்மாமீட்டர் அது இருக்குடா, அது பாட்டு வச்சுருந்தேன். அக்காதிங்கலேருந்து எத்து பாட்டுட்டு திருப்பியும் அங்கேருந்து வந்தேன். ஓகே அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பண்ணி வச்சுக்கிறான். ஆனால் அக்காதிங்க எடிட்டில் தூக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப இதுவே 12 நிமிஷம் ஆகிடுச்சு வில்லேஜுக்கே. ஓகே அயன்காலமா என் பேர், ஆமாம் அவன் பேர் நான் வச்ச பேர் அயன்மேன். ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற அயன்காலம்கிட்ட ஹெல்ப் பண்ண போகிறோம். தண்ணியில் மாட்டிக்கினான், அதில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாருக்கும் நீதி நியாயம் நேர்மை எல்லாத்தையும் நம்ம செய்வோம். ஓகே ஜம்ப் பண்ணுறா. என்ன கைஸ் ஆயிடுச்சு. ஓகே காபிள் ஃபோன் நினைக்கிறேன். அதான் காபிள் ஃபோன். ஓகே இப்போ நம்ம மைண்ட் பண்ணலாம். லைட்டாக லேக் அடிக்கிறாங்க. அதான் இதான் நெட்டு கேம் இல்லை, இப்போ ஃப்ரீயாகவே எட்டலாம் கைஸ். எப்படி எட்டலாம், குரோம் போய் மைண்ட் கிராஃப்ட் போடுங்க. அது மோடுதான் எப்படி தெரில கைஸ். ஓகே நம்ம இது தான் சொன்னேன்ல, இதுக்கடுத்தா நான் வேலையை பண்ணி விட்ருப்பான் என் அண்ணன் வேலை. இந்த நான் சொன்ன முன்னாடியே சொல்லிட்டேன், அதை பின்னாடி சொல்கிறதுக்கு வரல. ஐயோ வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதான் தண்ணி குடிக்கிற நேரத்தில் போய் எல்லோரும் பண்ணி விட்டான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நான் எடிட்டில் அது கொஞ்சம் இது பண்ணிட்டேன், கட் பண்ணி அது இது ஸ்டூடியோவே மாட்டி விடலை, நான் மாட்டி விட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கழுப்பு மாறிடும்ல, அதில் எதுவும் தெரியாத மாதிரி பேலன்ஸ் பண்ணி மாட்டி விட்டேன். ஓகே இது நாடு போடான்னு எனக்கு பச்சி இருக்குது. ஓகே என்னடா ஜாம்பி கைஸ், இந்த ஜாம்பியை அடி ஐயோ கையில் வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. அதெல்லாம் மட்டும் அடிச்சிடணும். ஏ பேட்டா டன் 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 டன். ஐயோ காப்பீட்டு தான் கொடுப்பானோ.
தெரியல கொடுத்தா கொடுப்பானோ வேறு கத்துட்டு அடுத்து கொண்டு வா காப்ரேட்டு கொடுக்காதீங்க டேய் தம்பி கொடுக்காதீங்க ஓகே என்ன வீடியோ அதுக்குள்ளே காப்ரேட் கொடுத்தா கொடுப்பானோ பாட்டு வேறு போட்டோன்னே ஓகே இன்டர்நேஷ்னல் ஃபயரா இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஆமாம் இருக்கா காப்ரேட் கொடுத்தா வெறுப்பாங்க இன்டர்நேஷ்னல் ஃபயரா என்னன்னு காமெண்ட் சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்து நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி ஃபேனா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா சிஎஸ்கேயில் தோனி அதுக்கடுத்து ஆர்சிபியில் விராட் கோலி அது இப்போ சிஎஸ்கே இந்த மேட்ச் 2025 எல்லாத்தையும் தோணே இருக்குது டோனியை போட்டு திட்டினே இருக்கிறானு எல்லோரும் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ஒரு வாட்டியும் மொத்தமாக 5 கப்பு வாங்கி கொடுத்துக்கிறாரு ஒரு கப்பாக வாங்க முடியல அவருக்கு போய் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாலும் லாங் மேட்ச்சில் அதுதான் ஓவர் நம்மளுக்காக எத்தனை வேர்ல்டு கப்பில் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்களே கொஞ்சம் மனசாட்டிலே சொல்லுங்கள் நான் என்ன ஃபேன்னா நான் ஆர்சிபி ஃபேன் நானே இந்த மாதிரி சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் பார்த்துங்க ஆர்சிபி ஃபேனான்னு நான் சொல்கிறேன் அதில் நம்ம என்ன ஃபேன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே நம்ம வீடியோ கட்டுறது பார்ட் 2